மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே இதற்கான எந்தவிதமான மசோதாவையும் இதுவரை அறிமுகப்படுத்தவே இல்லை. எனவே சட்டமன்றத்திலே இன்றைக்கு இந்த கொண்டு வரப்பட்ட இந்த அரசினுடைய தனி தீர்மானம், அரசியலுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம், தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே கொண்டு வரப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகின்ற பொழுது, தமிழகத்திற்கு நன்மை என்றால் ஆதரிப்போம், பாதகம் என்றால் எதிர்ப்போம் என்று தெளிவான முறையிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட அரசினர் தனி தீர்மானத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்று தன்னுடைய தெளிவான பதிவை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களை நம்பி இருக்கின்ற கட்சி, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அடிமட்ட தொண்டர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்து கொண்டு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் செல்வதால் இந்த இயக்கத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வலுவான நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. திமுக டெல்லியில் ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது அவரிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி. நன்றி.